நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது செவ்வாய் தோஷம். முதலில் அனைவருக்கும் தெரிந்த இந்த செவ்வாய் தோஷம் பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் நின்றால் அதை நாம் செவ்வாய் தோஷம் என கொள்ள வேண்டும். இதில் விதிவிலக்கு. மேஷ விருச்சக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் அது தோஷம் தருவதில்லை. மேலும் லக்னம் எதுவாக இருந்தாலும் செவ்வாய் மேசம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மகரம், மீனம் ஆகியவற்றில் இருந்து இந்த பாவங்கள் லக்னத்திலிருந்து 1, 2, 4, 7, 8, 12 பாவமாக வந்தாலும் அது தோஷமில்லை. குருவின் பார்வை அல்லது குருவின் சேர்க்கை பெற்ற செவ்வாய் எனினும் அது செவ்வாய் தோஷமில்லை எனலாம். எனவே ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அவருக்கு செவ்வாய் தோஷமுள்ள மற்றவரோடு தான் இணைக்க வேண்டும். அதாவது திருமண இணைப்பை பொறுத்தவரை இருவருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது. இல்லை என்றால் இருவருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும். மேலும் இந்த செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் திருமண தடையை உண்டு பண்ணும், கணவன் மனைவியிடையே பிரிவினையை உண்டு பண்ணும். எனவே செவ்வாய் தோஷம் உடையவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தன்று கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவர்களுக்கேற்ற பொருத்தமான துணையை அடையலாம். மேலும் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து வருவதன் மூலமும் இப்பாதிப்பிலிருந்து மீளலாம். புராண வரலாற்றில் செவ்வாய் தான் நலம் பெற வேண்டி சீர்காழிக்கு அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் முருகப்பெருமானை வழிபட்டார். அங்கே சென்று வணங்கி வழிபடலாம். சென்னையில் உள்ள வடபழனி ஆண்டவரையும் தரிசிக்கலாம். மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகள், கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் கலிவெண்பா, கந்த கோட்ட கவசம், ஸ்கந்தகுரு கவசம், சகஸ்திர நாம வழிபாடு போன்றவற்றை பாராயணம் செய்வதும் நலம் பயக்கும். இந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பச்சரிசி மாவினால் செவ்வாய்க்கிழமை தோறும் வாசலில் கோலமிட்டு அங்ககார சுதியையும் சௌந்தரிய லகரியில் வரும் பாடல் 21ஐயும் பாராயணம் செய்வதன் மூலமும் தோஷத்தின் பாதிப்பிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிட சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.